ஊரில் வந்து எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி உழைச்சேன், கை ஒழிஞ்ச பிறகு ஒரு பார்க்கறதுக்கு நாதி இல்லை. நீ இருந்தால் செத்தா சாகுன்ட்டா, பிள்ளையும் சொல்லிட்டு போன மனைவியும் சொல்லிட்டா, எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் அந்த குறைபட்டம் கண்ணீரோடு வந்த சம்மையா பார்த்து என் குறைபட்ட சொன்ன செய்து கொடுத்துருக்காரு. ஆசை ஆசையாய் பெற்று வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைகள் கைவிட்டதால் ஒருவேளை சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் தவித்து வந்த முதியவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் உதவிக்கரம் நீட்டியுள்ளார். அடுத்தடுத்து அவர் வாக்குறுதிதான் பலரையும் நெகிழ வைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள சாமிநத்தம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஒட்டப்பிடாரம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் மனு அளிக்க வந்திருந்தனர். அப்போது தெற்கு வீரபாண்டியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமண பெருமாள் என்ற முதியவரும் மனு அளிக்க வந்திருந்தார். அங்கிருந்த ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையாவை நோக்கி சென்ற முதியவர் தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்றும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழியில்லை, தனக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். சற்றும் யோசிக்காத எம்எல்ஏ சண்முகையா உடனடியாக தனி சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியரை அழைத்து முதியவருக்கு 1000 ரூபாய் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து தர உத்தரவிட்டார். அதே சமயம் நீங்கள் அழக்கூடாது என்றும் எப்போது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என கூறியதோடு மட்டுமின்றி முதியோர் உதவித்தொகை வரும் வரை மாதந்தோறும் நான் பணம் தர ஏற்பாடு செய்கிறேன் என முதியவருக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைத்த சம்பவம் காண்போரை நெகிழ வைத்துள்ளது.